ஃபைனலி நான் இந்தியாவுக்கு போகிற நாள் வந்துருச்சு. ஸோ இந்த தடவை நானும் என் பொண்ணும் மட்டும் தான் ட்ராவல் பண்ணுறோம். என் ஹஸ்பண்ட் வரல அப்படிங்கிறனால லக்கேஜ் எல்லாம் பயங்கர வெயிட்டு. இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது நாங்கள் இந்த கேண்டாஸ் ஃப்ளைட் டைரக்ட் ஃப்ளைட் ஃப்ரம் சிட்னி டு பெங்களூர் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கேயே செல்ஃப் செக்இன் கியாஸ்க் இருந்தது. ஸோ என்னோடய ஹஸ்பண்டே எல்லா வேலையும் பார்த்துட்டாரு. அவர் செக்யூரிட்டி செக் வரைக்கும் வர முடியறனால he did all that job for us. ஸோ அதை முடிச்சுட்டு உள்ளே போய் நிறையா அந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் கடைசி மினிட் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு ஃப்ளைட் ஏறியாச்சு. இட் வாஸ் அ 12-hour ஃப்ளைட். ஸோ லாங் ஃப்ளைட் எப்படி என் பொண்ணை மேனேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதனால் அவளுக்கு கொஞ்சம் ஆக்டிவிட்டி புக்ஸு, அதுக்கப்புறம் கலரிங் புக்ஸ், நோட் புக்ஸ், ஸ்கெட்ச் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தேன் அவளை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு. அண்ட் ஃபுட்டும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணபடி ரொம்ப மோசமாக தான் இருந்தது. அதனால் நான் அவளுக்கு கொஞ்சம் ஸ்நாக் மாதிரி எடுத்துக்கிட்டேன், ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி. இந்த நார்த் இந்தியன் ஸ்நாக் காக்ரா கொஞ்சம் சப்பாத்தி மாதிரி ஸ்நாக்காக இருந்தாலும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அதனால் அதை எடுத்துகிட்டு போயிருந்தேன். அண்ட் இந்த ஃப்ளைட்லேயே உருப்படியாக கொடுத்தது இந்த ஒரு ஐஸ்கிரீம் மட்டும்தான். அது போக நிறைய குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் எதுவுமே நல்லா இல்லை. பட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது. அதனால் நாங்கள் நிறைய ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தனால எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டோம். அப்புறம் அவளும் 12 hours ஃப்ளைட்டில் ஒரு 4 மணி நேரம் தூங்கினா, கொஞ்சம் நேரம் படம் பார்த்தா, கொஞ்சம் நேரம் அவளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா. எப்படியோ 12 hours ஃப்ளைட்டை முடிச்சுட்டு பெங்களூர் ரீச் ஆகிட்டோம். ஸோ பெங்களூர் ரீச் ஆனால் என்னோடய இன்லாஸ் வந்திருந்தாங்க பிக்கப் பண்ணுறதுக்கு. நான் என் மாமனார்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், எனக்கு இந்தியா அப்படின்னு ட்ரிப் அப்படின்னு யோசித்தாலே எனக்கு என்ன ஐட்டினரி அப்படின்னு யோசித்தேன். எனக்கு சாப்பிட்றத தவிர வேறு எதுவுமே யோசிக்க முடியல. ஸோ நான் ஏற்கனவே எங்கள் மாமனார்கிட்ட சொல்லியிருந்தேன், நம்ம பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் ஒரு நல்ல ஹோட்டலில் டின்னர் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவரோட ஃப்ரெண்ட் பாலக்கோட்டில் எம்ஜிஎம் அப்படின்ற ஒரு தாபா ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃப்ளைட்டில் லேண்ட் ஆகி லக்கேஜில் கலெக்ட் பண்ணிட்டு வரதுக்கு 5 o'clock ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பெங்களூர் டிராஃபிக்கை எஸ்கேப் ஆகி அப்புறம் நாங்கள் அந்த பாலக்கோட்டில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் ரீச் பண்ணுறதுக்கே 10 o'clock ஆயிடுச்சு. எனக்கு அப்போ ஆஸ்திரேலியன் டைம் 3:30. அதனால் பயங்கர தூக்கத்தில் இருந்தேன். நாங்கள் போய் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். பட் என்னோடய பிரெயின் மட்டும் அப்படியே தூங்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது. அடுத்த நாள் காலையில் என்னடா சாப்பிட்டோம் அப்படின்னு யோசிக்கும்போது இதெல்லாம் கனவுலேயே சாப்பிட்டு வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ நான் டீட்டெயில்டாக அந்த ஆம்பியன்ஸு ஃபுட் எல்லாமே விலாகாக எடுக்கணும்னு நினச்சேன். பட் செம்ம தூக்கத்தில் ஒரு ஜாம்பி மோடில் இருந்தனால நான் டீட்டெயில் விலாகில் எடுக்க முடியல. பட் நீங்கள் யாரும் அந்த கிருஷ்ணகிரி ஏரியாவில் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரெஸ்டாரண்ட் அமேசிங்காக இருந்தது. லாங் ட்ரைவ் போய் கூட போகலாம், வர்த்து தான். ஸோ ஃபைனலி இந்தியாவுக்கு வந்தாச்சு. ஸோ அடுத்தடுத்த விலாக்ஸில் மோஸ்ட்லி ஃபுட் விலாக்ஸில் உங்களை மீட் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். பாய்.